மீண்டும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம். தேர்தல்கள் முடிந்துவிட்டதால் மக்களை இன்னும் அதிகமாக பிரதமர் மோடி சுரண்டுவார் என விமர்சனம். மத்திய கிழக்கு போரின் நெருக்கடிகளை சமாளிக்க 3 லட்சம் கோடி ரூபாயை உபரி நிதியாக கொடுக்க ரிசர்வ் வங்கி திட்டம். கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் இறக்குமதி செலவுகளை சமாளிக்க மத்திய அரசுக்கு உதவியாக இருக்கும் என எதிர்பார்ப்பு. பொருளாதாரத்தில் புயல் வீச போகிறது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை. முழு பாதிப்பையும் சாமானிய மக்கள்தான் சுமக்க நேரிடும் என வேதனை. முதலமைச்சர் விஜய் வரும் 21 அல்லது 22ஆம் தேதி டெல்லி பயணம் செல்ல உள்ளதாக தகவல். முதலமைச்சராக பதவியேற்ற பின் தனது முதல் டெல்லி பயணத்தில் பிரதமர் மோடியை சந்திக்க திட்டம். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை என்பதில் மாற்றமில்லை, எந்த அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டோம் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டம். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மண்ணுரிமையும் பெண்ணுரிமையும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அடிப்படை உரிமையாக இருப்பதை போலவே இந்த இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய கட்சியினுடைய பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்ப எந்த மறைமுக அழுத்தத்திற்கும் நாம அடிப்படையாது. நீங்க எடுத்த கொள்கையில் சமரசமின்றி கொள்கை சமரசம் என்ற பேச்சுக்கே இங்க இடமில்லை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நிறைவு. கட்சியின் ஒற்றுமை குறித்து எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆலோசனை. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த கூட்டத்தில் 80 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பு. பொதுக்குழு குறித்து பேசவில்லை என முன்னாள் அமைச்சர் PV ரமணா பேட்டி. அத்துணை மாவட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 87 மாவட்ட செயலாளர்கள் 80க்கும் மேற்பட்ட மாவட்டத்தில் கலந்து கொண்டார்கள். பொதுக்குழு செயல்படுவது பேசப்படவில்லை. கூடியவர்கள் அதை பற்றி பொதுச் செயலாளர்கள் முடிவு செய்வார்கள். பொதுக்குழுவை கூட்டுவது குறித்து எடப்பாடி பழனிசாமியை முடிவு எடுப்பார் என RB உதயகுமார் திட்டவட்டம். அதிமுகவிற்கு சோதனை காலம் வந்துள்ளது, நோய் தீர்க்கும் மருந்தாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் என பேட்டி. பெண்கள் தாயாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சோதனை வந்ததை இன்றைக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நோய் தீர்க்கிற மருந்தாக இருந்து மீண்டும் அந்த தாயினுடைய ஆசையோடு நிச்சயமாக மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார். சென்னை MRC நகரில் உள்ள CV சண்முகம் இல்லத்தில் SP வேலுமணி தரப்பினர் சந்திப்பு. கட்சி அலுவலகத்தில் EPS தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்த நிலையில் தனியாக ஆலோசனை. பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று கூறும் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். பொதுக்குழு முடிவை தலைவணங்கி ஏற்போம் என CV சண்முகம் பேட்டி. பேசுங்கள், எங்களுடைய ஒரே கோரிக்கை, நாங்கள் பேச தயார், ஆனால் நீங்கள் பொதுக்குழுவை கூட்டுங்கள். எங்களுக்கு எந்தவித பொதுக்குழுவை கூட்டுவதற்கு எந்த நிபந்தனையும் எங்களுக்கு இல்லை. பொதுக்குழுவை கூட்டுங்கள், விவாதியுங்கள். பொதுக்குழுவில் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் ஏற்றுக்கொள்ள அனைவரும் தயார். உங்களுடைய அழைப்புக்கு நாங்கள் தயார், ஆனால் பொதுக்குழுவை கூட்டுங்கள். விழுப்புரம் அதிமுக அலுவலகத்தை யார் பயன்படுத்துவது தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியருடன் CV சண்முகம் தரப்பினர் ஆலோசனை. புரட்சித் தலைவர் MGR அறக்கட்டளை பெயரில் பட்டா உள்ளதால் புதிய மாவட்ட செயலாளர் பயன்படுத்த உரிமை கோர முடியாது என எடுத்துரைப்பு. தெருநாய்களை பொது இடங்களிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற உத்தரவிற்கு எதிரான மனுக்களை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். விலங்குகள் நல வாரியம் வழங்கிய வழிகாட்டு நெறிமுறைகளை எதிர்த்த அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அரக்கோணம் செங்கல்பட்டு 2வது ரயில் வழித்தடத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல். 68 கிலோமீட்டர் தூரத்திற்கு 993 கோடி மதிப்பிலான ரயில் பாதை திட்டத்திற்கு ரயில்வே வாரியம் அனுமதி. இரண்டாயிரத்து 13ஆம் ஆண்டு தமிழ்நாட்டையே உலுக்கிய மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றவாளிகளை விடுவிக்கும் உத்தரவை அதிரடியாக ரத்து செய்தது உச்சநீதிமன்றம்.
இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய தவறை செய்துள்ளதாக உச்சநீதிமன்றம் அதிருப்தி. புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி பெண் வன்கொடுமை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். நேற்று ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் திண்டுக்கல்லில் தலைமறைவாக இருந்த மற்றும் ஒருவரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. சென்னையில் மே 23ஆம் தேதி திமுக இளைஞர் அணி ஆலோசனை கூட்டம். இளைஞர் அணியின் ஆக்கப்பணிகள், கருணாநிதி பிறந்தநாள் கொண்டாட்டம் குறித்து முக்கிய முடிவு. மாற்றம் வேண்டும் என்பதற்காகவே தமிழக மக்கள் விஜய்க்கு வாக்களித்து விட்டனர். பெரும்பான்மை இடங்களை பெறாததால் விஜய் வெற்றி பெற்றது சுனாமி இல்லை என அன்புமணி பேச்சு. எங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் இருந்தார்கள். விஜய் அவர்களுக்கு வாக்களித்த அத்தனை பேரும் யாரும் நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. அந்த தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும். இது மக்களுடைய தீர்ப்பு. அதே வேளையிலே இது ஏதோ ஒரு சுனாமி, மிகப்பெரிய ஒரு பேரலையெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு நெல்லை ராமையன்பட்டியில் பைக்கில் வந்த சிறுவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததால் ஆத்திரம். புறக்காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசிய 3 சிறுவர்கள் தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் சரண். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரி தேர்தலிலும் சட்டவிரோதமாக வாக்களித்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற 2 மீது வழக்கு பதிவு. வெளிநாட்டுக்கு செல்ல முயன்ற போது சென்னை விமான நிலையத்தில் சிக்கிய 2வரிடமும் போலீசார் விசாரணை. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஆம்னி பேருந்து ஓட்டுநர் பயணி இடையே மோதல். மிகப்பெரிய பேருந்து முனையத்தில் காவலர்கள் ஒருவர் கூட இல்லாததால் பயணிகள் அதிருப்தி. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரியிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.